பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தொடங்கிய முதல் நாளிலிருந்தே ரசிகர்களை ஆட்டம் போட வைத்துள்ளது. நிகழ்ச்சியின் விறுவிறுப்பான சூழ்நிலை, உணர்ச்சி மிக்க மோதல்கள் மற்றும் போட்டியாளர்களின் திட்டமிடப்பட்ட விளையாட்டுகள் அனைவரையும் ஈர்த்துள்ளன. வீட்டு உள்ளே எதிர்பாராத திருப்பங்கள், கூட்டணி அமைப்புகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் நிகழ்ச்சிக்கு மேலும் வலுவூட்டுகின்றன. ஒவ்வொரு வாரமும் புதிய சவால்கள் மற்றும் உணர்ச்சி வெடிப்புகள் நிகழ்வதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். இந்த சீசன் கடந்த சீசன்களை விட அதிக பரபரப்பும் எதிர்பாராத நிகழ்வுகளும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் வெளியேற்றப்பட்ட போட்டியாளராகிய பிரவீன் காந்தி பிக் பாஸ் வீட்டில் தங்கிய அனுபவங்களை இன்ஸ்டாகிராம் லைவ் மூலம் பகிர்ந்தார். இந்த நேர்காணலில் அவர் போட்டியாளர்களை பற்றிய தனது நேர்மையான கருத்துக்களை வெளிப்படுத்தினார். பிரவீன் தனது பயணத்தின் முக்கிய தருணங்களை விவரித்து வீட்டில் ஏற்பட்ட உறவுகள் மற்றும் சவால்களை பற்றி பேசினார். அவரது நேரடி பகிர்வு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்வு பிக் பாஸ் வீட்டுக்குள் நடக்கும் உண்மையான சம்பவங்களை வெளிப்படுத்தியது. வீட்டில் விஜய் பார்வின் நடத்தை குறித்து பிரவீன் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். பாரு மிகுந்த மனநிலை கொண்டவர். ஒவ்வொரு பணியிலும் சண்டை பிடித்து தன்னுடைய கருத்தையே முன்னிலைப்படுத்துகிறார். மற்றவர்களின் ஆலோசனைகளை பெரும்பாலும் ஏற்காமல் தன் விருப்பப்படி செயல்பட முயற்சிப்பது சில சமயங்களில் பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. மேலும் பாரு திவாகருக்கு பாகுபாடு காட்டியதாகவும் பிரவீன் குறிப்பிட்டார். இந்த வகையான நடத்தை வீட்டில் உள்ள உறவுகள் மற்றும் குழு இயக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. துஷார் வீட்டில் அனைவரிடமும் சமமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. அவருடைய நடத்தை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதால் மற்ற போட்டியாளர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. பிரவீன் கனி குறித்து பேசும்போது அவர் மிகவும் நல்ல மனது கொண்டவரும் உண்மையானவரும் என பாராட்டினார். வீட்டில் உள்ள உறவுகள் மற்றும் ஒவ்வொருவரின் தனித்துவமான குணாதிசயங்கள் போட்டியின் சூழலை மேலும் வலுப்படுத்துகின்றன. பிக் பாஸ் வீட்டில் இருந்த குறுகிய கால அனுபவம் பிரவீனுக்கு மறக்க முடியாததாக இருந்தது. தனது பயணத்தில் பெற்ற ஆதரவுக்கு அவர் ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தார். வீட்டில் நடந்த நிகழ்வுகள், போட்டியாளர்களுடன் ஏற்பட்ட உறவுகள் மற்றும் சவால்கள் குறித்து அவர் சிந்தித்தார். இந்த அனுபவம் அவருக்கு புதிய பார்வைகளை வழங்கியது. பிரவீன் தனது பயணத்தை நினைவு கூறும் போது ரசிகர்களின் ஆதரவுதான் அவருக்கு மிகப்பெரிய உற்சாகம் அளித்ததாக கூறினார். இந்த அனுபவம் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் என்று அவர் பகிர்ந்தார். பிக் பாஸ் தமிழ் சீசன் முதல் போட்டி தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய வாரம் திவாகர், விஜய் பார்வதி, சபரிநாதன், கமருத்தின், ரம்யா, அப்சரா, சிஜே, அரோரா, கேமி மற்றும் எஃப்ஜே ஆகியோர் நாமினேஷனில் உள்ளனர். இந்த நிலையில் வீட்டில் உள்ள போட்டியாளர்களிடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. புதிய கூட்டணிகள் உருவாக பழைய உறவுகள் சோதனைக்கு உள்ளாகின்றன. எதிர்பாராத திருப்பங்கள், உணர்ச்சி பொங்கும் தருணங்கள் மற்றும் விறுவிறுப்பான சம்பவங்கள் அடுத்த வாரங்களில் நிகழும் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த சீசன் மேலும் பல சுவாரஸ்யங்களை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.